விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணப்பா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு நீங்க மட்டும். என் கொம்பை உயர்த்தினேன், என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கப்பா. வெட்கப்பட்டு நல்ல கையை தட்டி நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஓ வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பாடலுடைய முதலாவது அடியை நான் சொல்லி தர போறேன். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன் தலையை சேர்ந்து பாரலாமா? உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க. உனக்கு ஆனாலும் உன்னை மேற்கொள்ள, உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை சேர்ந்து சபையை நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்லுவோம் நன்றி. சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது அடி சொல்லி தர போறேன். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். பாடுங்க. என் புலம்பலை களிப்பாக, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நாளெல்லாம் நல்ல கையை தட்டி பாடுவோமா? என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை சத்தத்தை உயர்த்தி. என் புலம்பலை களிப்பாக நிரப்புகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சதத்தை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு விசுவாசத்தோடு அறிக்கை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடலுடைய மூன்றாவது அடி நான் சொல்லி தர போறேன். காத்திரு என்றீரே, காத்திருந்து புது பலன் பெற்று கொண்டேன். சொல்லுங்க. காத்திருந்து புது பலன், பலத்தினால்
அடைந்து உயர எழும்ப செய்தி. காத்திரு காத்திரு காத்திருந்து புது பலத்தினால் என்னை பலப்படுத்தி உயர எழும்ப செய்தி. சத்தத்தை உயர்த்தி உன் பலத்தினால் என்னை பலப்படுத்தி உயர. நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. சபையை நல்ல கையை தட்டி நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுங்க பாப். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஓ ரபபப சேதே ரபமமகதரலனா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ வெட்கப்பட்டு சுரபலகரபா, வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லா கனமும். அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இந்த பாட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். எப்போ எழுதினேன்னா, நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஃபைனல் இயர் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. நான் டென்டிஸ்ட்ரி படித்தனால ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன ஹெச்ஓடி கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, நீ காலேஜுக்கு வராமல் அடிக்கடி இப்படி மீட்டிங்னு ஏசுநாதர் பேரை சொல்லி திரிஞ்சிட்டு இருக்கிற, உன்னை ஒரு வழி பண்ணுறதே சரி, இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக உன்னை ஃபெயில் ஆகிடுவேன், என்ன யாரை வேணா கூட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு இந்த ஆண்டருடைய பெயரை சொல்லி ஊழியம் செய்கிறது அவருக்கு பிடிக்காது. என்னை சொல்லி அனுப்பினோன்னு எனக்குள்ள ஒரு பெரிய பயம், எதனோ பண்ணிடுவாங்களா. போனால் 6 மாதம் காலி, அவ்வளோதான். 6 மாதம் சும்மா வீட்டில் உட்காரணும். வீட்டுக்கு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் ஒரு வசனத்தை காமிச்சார். அது எரேமியாவில் ஒரு இடத்துல அழகா இருக்கு. அந்த வசனம் கரெக்டாக எங்கே ஞாபகம் இல்லை. அந்த வசனம் இப்படியாக எரேமியா எழுதுறாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடி வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். நான் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டு இந்த பாட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டேன். ரிசல்ட்டும் வந்துருச்சு. அவர் எனக்கு தீங்கு நினைச்சாரு, ஆனா அந்த தீங்கையே கர்த்தர் நன்மையாக மாற்றி விட்டார். அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு காரியம் ஒரு நாள் வாய்க்காம போகும். அவன் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி இந்த பாடலை பாட போகிறோம். சில விடம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus, hallelujah. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக விசுவாசத்தோடு பாடுங்கப்பா. உங்க அழுகையை கர்த்தர். என் பாத்திரம் நீரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நீரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. சபையே சொல்லும் நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சந்தோஷமா சொல்லுங்க நன்றி. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு நாளும் எழும்ப முடியாது. என்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை நிச்சயமா உயர்த்துவார்.
என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். சொல்லுவோம் நன்றி தகப்பனே நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, ஓ அறிக்கை பண்ணுங்க பாப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திரு காத்திரு என்றீரே, காத்திருந்து புது வேலன் பெற்று கொண்டேன். காத்திரு காத்திரு, காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டை அடைத்து, பலத்தினால் என்னை பலப்படுத்தி உயர எழும்ப செய்தீர். பலத்தினால் என்னை பலப்படுத்தி உயர. சொல்லுங்க நன்றி நன்றி. நீங்க நன்றி சொல்லும் பொழுது வெட்கப்பட்ட அதே இடத்துல மீண்டும் உன் தலையை உயர்த்துகிறார். சொல்லுங்க, ஓ வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு. சொல்லுங்க சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. வெட்கப்பட்டு போ. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்கப்பா. வெட்கப்பட்டு போ. என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை. என் புலம்பலை இந்த மாலை நேரத்தில் உன் புலம்பலை கர்த்தர் களிப்பாக மாற்றுகிறார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிற அபிஷேகம். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க நன்றி நன்றி தகப்பனே நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி சொல்லும் பொழுதே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. கர்த்தரே உங்களுக்கு நிச்சய வெளிச்சமா இருப்பார். சொல்லுங்க, வெட்கப்பட்டு பாடிக்கொண்டிருக்கும் போதே வெட்கப்பட்ட இடங்களில் கர்த்தர் உன் கொம்புகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தில். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம், ஓ கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், சிறு பிள்ளைகள் முதல் அபிஷேகம் என் மேல். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறலுமே, சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறலுமே. கட்டவிக்கணும் கட்டவிக்கணும், கட்டுகளை உடைக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். வெட்கப்படாம கரங்களை தட்டி சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே, ஓ ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். ஓ ரகதோரோ சபதுரா பாபா கதோரோ லபா லபா, அவர் எனக்குள்ளே. அபிஷேகம் யாவர் மேலும் யாவர் மேலும் யாவர் மேலும் மாலை நேரத்தில் ஊற்றப்படுவதாக.
மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுங்க ஆண்டவரே. யாவர் மேலும் யாவர் மேலும் யாவர் மேலும் உன் சரீரத்தில் வல்லமை பாய்வதாக. ஓ நிரம்பி வழிகிற அபிஷேகம் பாத்திரங்கள் நிரம்பட்டும். ஓ ரிமா மாமா கலாபா துரோ கோசேலா பராபா. ஆவியானவர் எனக்குள்ளே. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று. நிழல் போல என் வாழ்வில் உயர்த்தி நீர் போதும். என் இயேசையா நீர் போதும். துரபகதர இயேசையா. வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மை நம்பிடுவேன். அப்பாவை பார்த்து சொல்லுங்க. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மை நம்பிடு. ரெண்டு கையை உயர்த்தி சபையை சொல்லுங்க விசுவாசத்தோடு. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் நீர் வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சு. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு நிமிடம் அமைதலாய் அவருடைய பிரசனத்தில் உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாக கரை கொண்டு சேர்ப்பார். அதற்கு நடுவில் எத்தனை பள்ளங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை போராட்டம் அவமானம் வந்தாலும், உன் வாழ்க்கையில் நற்கிரியை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார். எதை கொண்டும் சோர்ந்து போகாதீர்கள், எதை கொண்டும் கலங்காதீர்கள். விசுவாசத்தோடு தைரியமாய் முன் செல்லுங்கள். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். இனிமேலும் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய பலன் மாத்திரம் உங்களை நடத்தும். கர்த்தருடைய பலன் மாத்திரம் உங்களை நடத்தும். சமூகம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையின் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இளம் பிராயத்தில் தன் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லதா. கர்த்தரே அதை அவன் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கொஞ்சம் கடினமான செய்தியை ஆண்டவர் ஒரு இடத்துல கொடுத்துட்டு இருக்கும் போது சீஷர்கள் எல்லாரும் சொன்னாங்களாம், இந்த சாப்டர் ரொம்ப டஃப்பா இருக்குது, இதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது,
ஒரு கூட்டம் சீஷர்கள் சொன்னாங்க, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, இதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ உடனே ஆண்டவர் இந்த 12 பேரை திரும்பி பார்த்து கேட்டாரா, நீங்களும் போய்விட மனதுள்ளவராக இருக்கிறீர்களோ? நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்க சொன்னால், ஆண்டவரை கேட்ட அந்த கொஸ்டினில் அவ்வளோ ஒரு பாசம் தெரியும், அவ்வளோ ஒரு தாகம் இருக்கும், அவ்வளோ ஒரு ஏக்கம். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ பேதுரு எழும்பி சொன்னா, உங்களை விட்டா நாங்கள் எங்க ஆண்டவரை போவோம்? உங்க இடத்துல சத்தியம் இருக்குது ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல சத்தியம் நிறைந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவன் சில நிமிடங்கள் உங்களோடு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த ஒரு வாரமாக ஒரு தேவ சத்தம் என் இருதயத்தில் தொனித்து கொண்டே இருந்தது. இந்த சாப்டர்லேருந்து அநேக முறை நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். ஆனால் திருப்பியும் அதே காரியத்தை கொடுக்கணும்னு சொல்லும் போது நான் யோசிச்சேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரை திருப்பியும் நான் இதே கொடுக்கணும்? ஆண்டவர் தொடர்ச்சியாக என் இருதயத்தில் அந்த வார்த்தைகளை போட்டு கொண்டே இருந்தார். சேர்ந்து வாசிக்க போறோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 56 8வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்குவோம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நாம் விடுகிற கண்ணீரை அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைப்பது மாத்திரமல்ல, அந்த எல்லா கண்ணீருக்கும் ஏற்ற நேரத்தில் பதில் தரவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சத்தமர் ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். இன்னைக்கு பல சூழ்நிலைகள் மத்தியில் நாம கவலைப்படுகிறோம். இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. யாரை கேட்டாலும் ஒரு பிரச்சனை, சிறு பிள்ளைகளை கேட்டாலும் அவர்களும் ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாருக்கும் இருக்க முடியாது. எல்லாரும் பிரச்சனையோடு தான் இருக்கிறோம். பிரச்சனையோடு தான் வந்து உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். பிரச்சனையோடு வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம். பேசுற எனக்கு பிரச்சனை இருக்கு, உட்காந்து கேட்கிற உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, தேவ மனிதர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, பெரிய வேலைகள் இருக்குது. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் கண்ணீரை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன். ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். என் கண்ணீரை துருத்தியில் வச்சிருக்கிறதுக்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க பாப்போம். பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையை சொல்லவா, சாகர வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கதான் போகுது. அப்படிதானே? என்னடா இவன் ஆசீர்வாதமா எதனா பேசுவான்னு பார்த்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றானேன்னு மறைச்சு பார்க்காதீங்க. பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. சாகர வரைக்கும் பலவீனம் இருக்கும் போது பிரச்சனை இருக்குதான் போகுது. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இப்படி அழகா சொல்றாரு, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடு உண்டு, கண்ணீர் உண்டு, அவமானம் உண்டு, 4 பேர் உனக்கு கேவலமா பேசதான் செய்வாங்க. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தை ஜெயித்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஒரு மகியை சொல்லுவோம் பாருங்க. கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை பெரிய கலக்கத்தோடு கண்ணீரோடு வெளியே பார்ப்பதற்கு ஒருவேளை சிரித்த முகத்தோடு சந்தோஷமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா உள்ளத்துல பயம், திகில், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறது அப்படின்னு தெரியாத ஒரு பயம், கவலைகள், கண்ணீர்கள் பெரிய தேவை. வெளியே பார்ப்பதற்கு ரொம்ப அழகா சமாதானமா சிரிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உள்ளந்திரியங்களை அறிகிறவர். மனுஷனுக்கு முன்னாடி ஒருவேளை மேபி பாஸ்டருக்கு முன்னாடி, மெய்ப்பருக்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் மறைச்சிடலாம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உள்ளந்திரியங்களை அறிகிறவர். அவன் அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன். ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் பெரிய கலக்கத்தோடு கண்ணீரோடு அவமானத்தோடு பல நாட்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக யாருக்கும் தெரியாமல் இரவில் கண்ணீர் வடித்து, நான் சில பேரை பார்த்துருக்கிறேன், இரவில் யாருக்கும் தெரியாம கண்ணீர் வடித்திருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம,
யாருக்கும் தெரியாமல் அந்த கண்ணீர் துளிகள் எல்லாமே அந்த தலைகாணியில் அப்படியே விழுந்துட்டு இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அனுபவம் அந்த இடத்துல இருக்கு? நிறைய பேருக்கு இருந்துடும். சில நேரத்தில் பிரச்சனைகள் தலைக்கு மேல எழும்பும் போது, பாரங்கள் தலைக்கு மேல எழும்பும் போது, மனசு ஃபுல்லா ஒரு மாதிரி டைட்டான சிச்சுவேஷன்ல இதை எப்படியாவது யாருக்கிட்டையாவது வெடிச்சு வாயை திறந்து சொல்லி ஓன்னு அழணும் போல அப்படி ஒரு ஃபீலிங் எத்தனை பேருக்கு வந்திருக்குது? மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் வந்திருக்கும். நாம் விடுகிற பெருமூச்சை கூட அவர் அறிகிறாராம். ஆமென். எத்தனை நல்லவர் பாருங்களேன். சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல அழகா எப்படி எழுதுறாரு. சங்கீதம் 126 5வது வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். நீங்கள் எதற்காக கண்ணீரோடு விதைச்சு கொண்டிருக்கிறீர்களோ இந்த வருடத்துல கர்த்தர் ஒரு பெரிய அறுவடை அதில் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசா மாத்திரம் நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பலனை தர ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது எந்த காரியமா வேணா இருக்கலாம். ஆமென். பல நாட்கள் பல வருடமாய் கூட சில காரியங்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு விதைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் வேஸ்டா கீழே போயிட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, எல்லா கண்ணீரும் அழகா அதை நிரம்புற வரைக்கும் ஆண்டவர் சேர்த்து வச்சுட்டே இருப்பாரு. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். அலைச்சல்களை அவர் அறிகிறார். நீ எந்த காரியத்துக்காக ஓடுறீங்க எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒரு பக்கம் தெய்வ மனுஷர்கள் எல்லாரும் தேசத்துல எப்படியாச்சும் எழுப்புதல் பற்றி எழுமணும்னு சொல்லிட்டு கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறார் ஆண்டவர். அந்த அலைச்சல் எல்லாம் பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஓடுகிறத பார்க்கிறார். தனக்கென்று எதுவும் கேட்காம இந்த தேசத்துல ஒரு பக்கம் எப்படியாச்சும் எழுப்புதல் வந்துடணும்பான்னு கேட்கிற எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு மாலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் விதைக்கிற எல்லா கண்ணீருக்கும் ஏற்ற காலத்தில் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் இந்த தேசத்தில் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சத்தம் வராமே. பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில நேரத்துல சோர்ந்து போகிறோம். ஆசீர்வாதம் மாத்திரம் ஆண்டவர் தந்துட்டு இருந்தா, பாக்கெட்ல ஒரு 1000 ரூபீஸ் இருந்தா நல்ல பாட்டெல்லாம் வரும். சர்ச்சுக்கு வரும்போது நல்ல பாட்டு வரும், நல்ல சந்தோஷம் இருக்கும், நல்ல கையை உயர்த்தி ஆராதனை நல்ல பயங்கரமா பாட்டுலாம் வரும். அதே பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் இல்லாம லைட்டா ஆண்டு அப்படியே கொஞ்சம் சோர்வு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் என்னத்த பண்ணிட்டாரு, எனக்கு என்ன பண்ணிட்டாரு, ஒண்ணுமே பண்ணல. சில இடத்துல முறுமுறுக்கிறோம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, முறுமுறுக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆனா பக்கத்துல பார்த்து கேளுங்க, முறுமுறுக்கிறீங்களா கேளுங்க. நான் முறுமுறுத்து இருக்கிறேன். அப்படி அநேக நேரத்துல கவலைப்பட்டு கலங்கி விடுகிறோம். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். ஆமென். சத்தமர் ஆமென். Thank you Jesus. ஒரு 3 விதமான கண்ணீரை பற்றி உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். ஒரு 3 விதமான கண்ணீர். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 58ஆம் சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். எந்த இடத்துல எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காத் என்ற பகுதியில பெலிஸ்தியர்களால் சூழப்பட்ட நேரத்தில், எப்படியாச்சும் தாவீதோட உயிரை எடுத்துடணும்னு சொல்ற நேரத்துல, சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த அதிகாரத்தை எழுதுறாரு. ஆண்டவரே, என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை உம்முடைய சுருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த முன்னிலைமை, அவர் எப்படிலாம் வந்தாருன்னு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீதை போல ஒரு மனுஷன் நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் யோபு தான் பயங்கரமா உபத்திரத்துக்குள்ள போனாரு, பயங்கரமான அவமானத்துக்குள்ள போனாரு நினைச்சிட்டு இருக்கிறோம். யோபுவை காட்டிலும் தாவீது அநேக பாடுகளுக்குள்ளாக அவன் சென்றிருக்கிறான். தாயின் கருவிலிருந்து வெளிவந்த நாள் முதல் புறக்கணித்து தள்ளப்பட்டவனாய், ஒரு நாயை விட கேவலமா தான் தாவீதை பார்த்தாங்க. அப்பா அம்மா பாசம் தாவீதுக்கு அந்த வயசுல கிடைக்கவே இல்லை. அதனாலதான் ஒரு இடத்துல எழுதுறாரு, தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். சங்கீதக்காரனிಗೆ தாவீதை ஒரு புறக்கணித்து தள்ளப்பட்ட கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு இடத்துல ஈசாவை பார்த்து சொல்றாரு, நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் வர போறேன்,
உங்க மகன்களிலிருந்து ஒருவனை நான் ராஜாவா தேர்ந்தெடுக்கணும். ஆகவே நாளைக்கு நான் வரும்போது உன் பிள்ளைமார்கள் எல்லாரையும் உட்கார வச்சிரு, நாளைக்கு வந்து நான் பார்க்க போறேன், உங்க பிள்ளைகள் இருந்தா ஒருவனை நான் தேர்ந்து கொள்ளணும்னு சொல்லும் போது எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டவன் தாவீதை மாத்த அந்த இடத்துல கூப்பிடவே இல்லை. புறக்கணித்து தள்ளப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய், இவெல்லாம் தேவையே இல்லை, இதுக்கெல்லாம் லாக்கியே இல்லை, தள்ளப்பட்டு ஓரத்துல ஒரு மூலையில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். ஆனா தாவீதை பார்த்தீங்கன்னா தாவீது சோர்ந்து போன மாதிரி தெரியல. சுரமண்டலத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை அவன் துதிக்க ஆரம்பித்தான். தாவீது அதிகமா பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. சுயபலத்தை நம்பி தாவீது ஒரு நாள் ஓடல. ஏன்னா தெரியும், சுயபலத்தை நம்பி ஓடுனா எப்பயோ அவனை காலி பண்ணியிருப்பாங்க. சுயபலத்தை நம்பி ஓடாமல் தேவ பலத்தை நம்பினபடியினால் ஒவ்வொரு நாளும் தாங்கி நடக்க தாவீதிற்கு ஆண்டவர் சத்துவத்தை, பலனை தந்தவனை வழிநடத்தினார். ஆமென். அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து தாவீது ஓடித்தான் இருக்கிறார். ஓடுறாரு. தாவீது வீட்டுல தங்கினதுக்கு நாட்களை காட்டிலும் குகையிலையும் காடுகளிலும் தங்கினதான் அதிகம். ஓடிட்டே இருக்கிறான். சவுல் எப்படியாச்சும் தாவீதுடைய உயிரை எடுத்துனோம்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டே வரான். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சவுலுடைய உயிர் மறைந்து போகிறது. அதுக்கப்புறமாச்சு தாவீது சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா சொந்த ரத்தத்துல இருந்து ஒருத்தன் எழும்பி நிக்கிறான் தாவீதுக்கு விரோதமா. அவன் சொந்த மகனை எழும்பி நிக்கிறான், அப்சலோம். தாவீதுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு கலக்கம் இருந்திருக்கும். அதான் அந்த இடத்துல எழுதுறாரு, அப்பா என் அலைச்சல நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே, என் கண்ணீரெல்லாம் நீங்க துருத்துல வச்சிருக்கிறீங்க, என் மேல் நீர் நினைவா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். ஆமென். சத்தம் வராமே. ஒருவேளை தாவீதை போல ஒருக்கப்பட்டு அவமானத்தோடு கண்ணீரின் பாதையில் யாருக்கும் தெரியாமல் ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுக வேண்டிய வார்த்தை, உன் கண்ணீரை அவர் துருத்தில் ஞாபகமாக வைத்திருக்கிறார். ஆமென். சத்தம் ராமேன் சொல்லுங்க பாவம். நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர். தேவனுடைய சித்தத்தில் இருப்பது சாதாரண காரியமே கிடையாது. நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நான் நடத்துங்கப்பான்னு ஈஸியா ஒருவேளை வாயை திறந்து சொல்லிடலாம். ஆனா உண்மையாகவே அந்த சித்தத்துல இருக்கும்போது, அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது அதுல இருக்கிற வலியை கொஞ்சம் நஞ்சம் தாங்கவே முடியாது. அவ்வளோ வலி இருக்கும். அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது அந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் உங்களை மோல்ட் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை உடைச்சு உருவாக்குவார், சாம்பலா மாற்றுவார். அதுல இருக்கிற வலி கொஞ்ச நஞ்ச வலி அல்ல. யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுத்தது வாலிப நாட்களில். அது நிறைவேற்றும் போது 13 வருஷம் கழிச்சு ஆண்டவர் நிறைவேற்றாராம். அந்த 13 வருஷம் அந்த கேப்ல, அந்த ப்ராசஸ்ல அப்படியே தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தரிசனத்தை நோக்கி யோசேப்பு ஓட ஆரம்பித்தான். ஆமென். யோபு ஒரு இடத்துல அழகா சொல்றாரு, அவர் என்னை சோதிக்கட்டும், அவர் என்னை சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். நீங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு என்ன சோதிக்கிறீங்க? ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு ஒரே காரணம், நீங்க சுத்த பொன்னா விளங்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். ஆமென். சத்தமர் ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை சோதிப்பது உண்டு. தாம் நேசிக்கிறவர்களை அவர் சோதிப்பார், கண்டித்து உணர்த்துவார், சிட்சிப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் சோதிப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் கண்டும் காணாத போலதான் இருப்பார், அமைதியா இருப்பார். என்ன நடக்குது இந்த சிச்சுவேஷன்ல, இவன் என்ன உண்மையா நம்பி இருக்கிறானா, என்ன உண்மையா விசுவாசிக்கிறானா, ஆண்டவர் சில நேரத்தில் அமைதியா இருந்து பார்ப்பார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? சீஷர்கள் எல்லாரும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. படகு மூழ்கத்தக்க தண்ணீர் நிரம்பிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். கப்பல் மூழ்க போகுது கொஞ்ச நேரத்துல. ஆனா அதே படகுல தான் ஆண்டவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் தூங்கி இருக்க மாட்டார். இந்த நேரத்துல இவனுக்கு என்னதான் பண்றானுங்க, என்ன உண்மையா பிடிச்சிருக்கிறானுங்களா, என்ன உண்மையா விசுவாசிக்கிறாங்களா? சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியா அப்படிதான் இருப்பார். யோபுவை ஆண்டவர் சோதித்தார். பணக்காரனா இருந்தவன் ஒன்னும் இல்லாத நிலைமைக்கு போகிற வரைக்கும் ஆண்டவனை சோதிச்சார். யோபு ஒரு இடத்துல அழகா சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன்.
அதுதாங்க விசுவாசம். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்தமராமே, சத்தமராமே. ஒரு 3 விதமான கண்ணீரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அர்ப்பணிப்புள்ள கண்ணீர். சத்தமா சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் சேர்ந்து சத்தமா. முதல்ல அர்ப்பணிப்பின் கண்ணீர். இரண்டாவது பொருத்தனையோடு கூடிய கண்ணீர். இரண்டாவது என்ன சொன்னேன்? சத்தமா சத்தமா. இரண்டாவது பொருத்தனையோடு கூடிய கண்ணீர். மூன்றாவது மறுரூபமாக்கின கண்ணீர். மூன்றாவது என்ன சொன்னேன் நானு? முதல்ல என்ன சொன்னேன்? சத்தமா எல்லாரும் சேர்ந்து. முதலாவது அர்ப்பணிப்பின் கண்ணீர், இரண்டாவது பொருத்தனையோடு கூடிய கண்ணீர், மூன்றாவது மறுரூபமாக்குகிற கண்ணீர். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஊழியக்கார குடும்பத்தில். எங்க அப்பா தாம்பரத்தில் தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது 26வது வருஷம் ஆனிவர்சரி நாங்கள் கொண்டாட போகிறோம். எங்கள் அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். நான் மூத்தவன். என் தம்பி ஒருத்தர் இருக்காரு, பிலிப்பைன்ஸில் மெடிசன் படிச்சுட்டு இருக்காரு. நான் டென்டிஸ்டாக இருக்கிறேன். அவன் சத்தம் ராமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆக வளர்ந்தது எல்லாமே, பிறந்தது எல்லாமே ஊழியத்தில், ஊழியக்கார குடும்பத்தில். எங்கள் சர்ச் மேலே தான் எங்கள் வீடு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆஸ்போட்டா ஷீட் அப்படி போட்டு அது கீழே தளம் போட்டு ஃபால் சீலிங்ஸ்லாம் போட்டு எங்கள் வீடு அங்கே தான் இருந்துச்சு. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி ஒரு சம்பவம் சென்னையில் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 2016 டிசம்பர் 12 வருதா புயல் ஒன்று வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த வீட்டில் தான். எத்தனையோ மழை வந்திருக்கு, காற்று வந்திருக்கு. ஆனால் ஒரு நாளும் அந்த வீடு அழிஞ்சு போய் நான் பார்த்ததே இல்லை. கேரல் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 12 மணி இருக்கும். மதியானம் தான் எழுமணும். ரொம்ப டயர்டாக இருந்தனால சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். பயங்கரமான காற்று, பயங்கரமான மழை, என்னைக்கும் இல்லாத காற்று. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். முதல்ல இந்த ஷீட்லாம் ஓப்பன் ஆச்சு. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா ஒரு பக்கம் மூலையில் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பயம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த வீட்டில் இருப்போம்னு வச்சுங்களேன். பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு 1/2 மணி நேரத்தில் முதல்ல ஷீட் ஓப்பன் ஆச்சு, சீலிங்ஸ் எல்லாம் உடஞ்சது, தண்ணி உள்ள ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பா அம்மா ஓரமாக நின்றுட்டு அவங்க கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் அன்னைக்கு நான் பார்த்தேன். ஒரு பையனா, ஒரு தகப்பனும் தாயும் வடிக்கிற கண்ணீரை முதல் தடவை அன்னைக்கு நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த வீடை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாங்க எனக்கு தெரியும். ஒவ்வொரு கல்லுலையும் ஒரு ஜெபம், ஒவ்வொரு நாளும் அங்கே போய் ஜெபம் பண்ணதை நான் பார்த்துருக்கிறேன். உதவி செய்ய யாரும் அந்த இடத்துல அன்னைக்கு வரவே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். நல்லா இருந்த வீடு உருக்குலைந்து ஒரு ஏதோ பாழடைஞ்ச பங்களா மாதிரி எல்லாம் தண்ணியும் உள்ள வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல கம்ப்ளீட் வாஷ் அவுட். திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம் நாங்க முயற்சி பண்ணி பார்க்கும்போது மேலே கீழே விழுந்து எதனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தூரம் நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்திற்கு உள்ள இருக்கிற எல்லா பொருளும் காலி. சர்ச்லேருந்து அதுக்குள்ளேயே கொஞ்சம் எங்களுடைய அண்ணன்மார்கள், வாலிபர்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் உதவி பண்ணாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு அன்னைக்கு இரவு சர்ச் பால்கனியில் அன்னைக்கு எல்லா திங்ஸையும் வச்சுட்டு அன்னைக்கு தங்கணும். 2 வாரத்தில் கிறிஸ்மஸ் ஆராதனை வேற இருக்குது. நடுத்தரவு நின்னது போல வீடு இப்போ தேடணும், வாடகை வீடு தேட ஆரம்பிக்கிறோம். ஒரு வாடகை வீடு அடுத்த நாள் தேட ஆரம்பிச்சோம். ஆண்டவர் ஒரு வீட்டை காட்டினார். அந்த வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீடு போடுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெரிய அவமானம். நடுத்தரவில் எதுவுமே இல்லாத போல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு இரவு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தெய்வ சமூகத்தில் நன்றி செலுத்தலாம் போயிட்டு அப்படி குடும்பமாக உட்காரும் போது எங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவே இல்லை. கண்ணீர் மாத்திரம் வந்து கொண்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா அழுகுறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய கண்ணீர் தாங்க முடியாத வேதனை. அன்னைக்கு இரவு தேவனுடைய தெளிவான சத்தம் என் காதில் துணிக்க ஆரம்பித்தது. மகனே, இந்த உலகத்தில் உனக்கு சொத்து, சுகம், பொருள் எல்லாமே இருக்கலாம்.
ஆனா என் கிருபை மட்டும் இல்லாம உன்னால ஒரு நாளும் வாழ முடியாதுடா. ரொம்ப தேம்பி அழ ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஒரு புதிய பாடல் பிறந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த வீடை போய் பார்க்க போயிருந்தேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் தீமையிலும் ஒரு நன்மையை வச்சிருக்கிறாருன்னு. ஆமென். அந்த வீடை போய் இப்ப நான் பார்க்க போனா, நல்லா இருந்த வீட்டுல இப்போ வானம் தெரியுது, ஒரு பக்கம் பாழடைஞ்சு போன மாதிரி எல்லாம் தண்ணியெல்லாம் ஊத்திட்டு இருக்குது. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு கண்ணீரோட தான் போனேன். என்ன ஆண்டவர் இப்படி நடந்துருச்சு? எதிர்ச்சி என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் திரும்பி பார்க்கும் போது, எங்க வீடு பிரதிஷ்டை பண்ணும் போது அங்க ஒரு சின்ன வசனம் போர்டு, ஒரு சின்ன அட்டை ஆணி அடிச்சு மாட்டி வச்சிருந்தோம். நான் பார்க்கும் போது அந்த ஆணியில அந்த அட்டை அப்படியே அங்கேயே தான் இருக்குது. நான் ஆச்சரியமா பார்த்தேன். அடிக்கிற மழை காத்துல வீடே இழஞ்சு விடுருந்துச்சு, இந்த பேப்பர் மட்டும் இன்னும் மாட்டிட்டே இருக்குதேன்னு அந்த பேப்பர்ல இருக்கிற வசனத்தை நல்லா தொடச்சிட்டு பார்த்தா அதுல இருந்த வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நல்லா தான் கொஞ்சம் கையை தட்டி அப்பாவுக்கு சொல்லுங்களா, உங்க வீட்டுல நடந்தா எனக்கு நாடான்னு உட்காந்துக்கிறீங்களே, நல்லா தான் கையை தட்டி அதிசயங்களை காண பண்ணுவேன். துக்கமான கண்ணீர் இப்போ சந்தோஷமான கண்ணீரா மாற ஆரம்பிச்சது. உடனே இந்த நல்ல செய்தியை கடகடன்னு போய் என்னோட செருப்பெல்லாம் மாட்டிட்டு நான் கீழே போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு போகும்போது இன்னொரு வசனம் என் கண்ணில் பட்டுச்சு. அந்த வசனத்தை நான் தான் ஓட்டினேன். ஆனா அப்ப பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன், அந்த வசனம் பெரிய ஒரு பாதிப்பை என் இருதயத்தில் உண்டு பண்ணவில்லை. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில அந்த வசனத்தை பார்க்கும்போது அதுல இருந்த வார்த்தை, நீ சகலவற்றையும் திருப்பி கொள்வாய். அவன் நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமையை சொல்லிருங்க பாப்போம். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து 2 வருஷம் ஆகுது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். சொன்னது போலவே இன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு இடிக்கப்பட்ட வீடு, இழந்தவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீண்டும் கொடுத்திருக்கிறார். ஆமென். தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். தேவ சித்தத்தில் இருப்பது சாதாரணமான காரியம் அல்ல. பயங்கரமா வலிக்க தான் செய்யும். ஆனா அந்த வலியில அவரே கீழையாத்தின் பிசின் தைலமா உங்க வாழ்க்கையில இருப்பார். அவன் பலவீனம் இருக்க தான் செய்யும். அந்த பலவீனத்துல தேவனுடைய பலன் பூரணமாய் உங்களுக்கு விளங்கும். ஆமென். ஆண்டவர், ஏன் ஆண்டவர் நீங்க அமைதியா இருக்கிறீன்னு கேட்க தான் தோணும். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து முடிக்கும் வரை அவர் அமைதியா தான் இருப்பார். ஏன் ஆண்டவரே என் கூட தான் நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்க தோணும். நம்மள மாதிரி பொய் சொல்லுகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை. தேவன் மனமாற ஒரு மாந்திரம் அல்ல. சொன்ன காரியத்தை ஏற்ற காலத்தில் நிச்சயம் செய்து முடிப்பார். ஆமென். சத்தமராமே. எப்ப செய்து முடிப்பார்னா அவர் டைம்ல, அவர் சித்தத்தின்படி குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பார். அந்த நாள்ல அவர் செய்து முடிப்பார். உடனே அவசரப்படக்கூடாது. ஆண்டவரை இப்படி நீ இப்படி அமைதியா இருக்கிறீங்களே கேட்க கூடாது. அது அமைதி, ஆண்டவர் சித்தத்தின்படி அமைதியா விட்டு பாருங்க. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்து உங்கள் தலைகளை உயர்த்துவார். ஆமென். முதலாவது நான் சொன்னேன், அர்ப்பணிப்புள்ள கண்ணீர். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிக்கும். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். ஒரு பெரிய ராஜாவை பற்றி இந்த இடத்துல ஆண்டவர் கூறுகிறார். எசேக்கியா அவன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறான். அவன் கடைசி நேரம். அப்போ ஆண்டவர் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியை எசேக்கியா வீட்டுக்கு அனுப்பி தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக அந்த அரண்மனைக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து ஏசாயா கிட்ட அனுப்புறார். அப்ப உள்ள போனா எசேக்கியா கடைசி தருவாயில வியாதிப்பட்டு மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி உள்ள போயிட்டு, நான் நினைக்கிறேன், ராஜாவே கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் தனியா பேசணும், இந்த விஷயத்தை எல்லாருக்கும் எதிரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் தள்ளி வாங்க, நான் ஒரு ஓரமா கூப்பிட்டு போயிட்டு ஆண்டருடைய வார்த்தையை நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஏசேக்கியா நினைச்சிருப்பாரு, சந்தோஷமான செய்தி ஒருத்தர் வருது போல, நம்மளை நிச்சயம் குணமாக்கிடுவாங்க போலன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க ராஜாவே, நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மறிச்சு போக போறீங்க, எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்திடுங்க. என்ன சொல்ல வர்றாரு நான் நினைக்கிறேன், வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்திடும், கடனை வாங்கியிருந்தா எல்லா இடத்தையும் அதை செட்டில் பண்ணோம், பிள்ளைகள்லாம் இருந்தா
பிள்ளைகளுக்கு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க மறைச்சு போக போறீங்க. இதை நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை அவர் எனக்கு சொல்லி அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது, ஒருவேளை எசேக்கியாவின் இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன பண்ணிருப்பீங்க கேளுங்க. என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க பாப்பே, என்ன பண்ணிருப்போம்? இது ஒரு மனுஷனுடைய வார்த்தையா இருந்தா நீ என்னடா சொல்றதுன்னு அடிச்சு அமைச்சிட்டு இருப்போம். ஆனா கர்த்தரே சொல்லிட்டாரே என்னும் போது நம்ம என்ன பண்ணிருப்போம்? நான் சொல்றேன், என்ன தெரியுமா பண்ணிருப்போம்? கர்த்தரே சொல்லிட்டாரு, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் போல, சரி பசங்களெல்லாம் கூப்பிட்டு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நம்மளே காஃபின் பாக்ஸ்ல இறங்கி படுத்துட்டு இருப்போம். அதான் நடந்துருக்கும். ஏன்னா ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாரே, இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்ண முடியும்? ஆனா எசேக்கியா பண்ணின விதம் சற்று மாறாக முடிந்தது. சொன்ன உடனே அவன் சுவர்புறமாக திரும்பி, அந்த அதிகாரத்தை படிச்சு படிக்கணும், அப்படிதான் போட்டிருக்கு. அவன் சுவர்புறமாக திரும்பி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே இத்தனை நாட்கள் உமக்கு நான் உண்மையா வாழ்ந்திருக்கிறேனே அப்பா, உங்க பார்வையில நான் உத்தமனா வாழ்ந்திருக்கிறேன், தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் அவன் கண்ணீர் வடித்து அழுதான். இங்க அர்ப்பணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஏசையா சொல்லிட்டு இப்ப வெளியே போயிட்டார். வாசப்படியை கூட ஏசையா இப்ப தாண்டி போகவே இல்லை. மீண்டும் ஏசையாவுக்கு தேவனுடைய வார்த்தை தோன்றி ஏசையா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நிறுத்து. அந்த இடத்துல எசேக்கியா அர்ப்பணிச்சு அழுதுட்டு இருக்கிறான். நான் அவன் கண்ணீரை பார்த்துட்டேன், விண்ணப்பத்தை கேட்டுட்டேன். அவன் கிட்ட போய் நீ திரும்பி சொல்லு, 15 வருஷத்தை நான் அவனை கூட்டி தந்துட்டேன், திரும்பி சொல்லுன்னு ஆண்டவருடைய வார்த்தையை போய் சொல்ல சொன்னான். நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க பாப்போம். அர்ப்பணித்ததுனால அவனுக்கு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை அவர் எதிர்பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை தேவை. ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை தேவை. இந்த 15 வருஷம் சும்மா ஆண்டவர் கொடுக்கல. தேவன் கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். நிபந்தனைகளை, கட்டளைகளை யார் உண்மையாய் கை கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள கிருபையை தரார். ஆமென். 15 வருஷம் சும்மா வரல. தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து, எத்தனை வருஷம் நமக்கு உண்மையா வாழ்ந்திருக்கிறேன்னு அர்ப்பணிச்சு அழுததுனால ஆண்டவர் 15 வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தாராம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சபையை ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது எப்படி வேணா வாழலான்றது கிறிஸ்தவம் இல்லை. இப்படிதான் வாழணும் சில கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம தேவ சமூகத்துல ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து ஆண்டவரை ஆராதிப்பது என்பது அது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை. எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 6 நாளும் அநாத புள்ள மாதிரி சுத்திட்டு 7வது நாள் வந்து அப்பா அம்மா பாக்குறேன்னு ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. 6 நாளும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பே இல்லாம உலகம் போன போக்கில வாழ்ந்து உலகத்தின் காரியங்களை செய்துட்டு 7வது நாள் மாத்திரம் ஒரு நாள் வந்து இங்க ஆண்டவர் ஆராதிக்கிறேன் 2 கையை உயர்த்தி நல்ல பாட்டு பாடினாலும் ஆண்டவர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை கர்த்தர் இந்த சந்ததியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 6 நாளும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லாம அப்பா கூட ஒரு நாளும் பேசாம 7வது நாள் மாத்திரம் வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனை போல நான் இங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும்னா அந்த ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பான ஆராதனையாய் மாறிவிடும். ஆமென். இந்த கடைசி நாட்களில இந்த சந்ததிக்குள் ஆண்டவர் ஒரு அர்ப்பணிப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். சத்தம் ஒரு ஆமென். ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. ஒரு நாள் மாத்திரம் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம், மற்ற 6 நாட்கள் தேவனோடு தொடர்பு இருக்குதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, தேவனோடு தொடர்பு இருக்குதான்னு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பணிந்து அவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம் எங்கே? வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் வந்து ஆராதிப்பது ஆராதனை அல்ல. தேவ செய்தியை கேட்பது ஆராதனை அல்ல. 6 நாள் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் அவரோட நெருங்கி, ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனித்து அர்ப்பணித்து நடக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமென். 6 நாளும் ஆண்டவருக்கே உங்களுக்கு தொடர்பு இல்லாம இங்க வந்து 7வது நாள் வந்து 2 கையை உயர்த்தி
இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நம்ம ஆளுங்களுக்கு இதே வேலை தான். நான் இங்கே சொல்லலை, காமனாக சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணிடுவோம். 6 நாள் உள்ள வரவே மாட்டோம், தொடரவே இருக்காது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கவே இருக்காது. ஆனால் 7வது நாள் மாத்திரம் இங்க வந்துட்டு, நான் பாவம் செய்தேன், பின்வாங்கி போனேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நல்ல பாட்டெல்லாம் வரும். நம்மளுக்கு இதே வேலை. பின்னு வாங்கினேன், குண்டு ஊசி வாங்கினேன், இதே வேலை தான். வந்து ஒவ்வொரு நாளும் இதே வேலை தான். ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் ஒரு அர்ப்பணிப்பு தேவைங்க, ஒரு அர்ப்பணிப்பு தேவை. நேற்று இரவு மாலையில நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பாஸ்டர் என்னை ஃபோன் பண்ணி, நீங்கள் உடனே எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னாரு. நான் அப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தேன். 5 மணிக்கு. 6 மணிக்கு அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க சொன்னார். 1 மணி நேரத்தில், அதுவும் சென்னையில் இருக்கிற டிராஃபிக்கில் நான் எப்படி போகிறதுன்னு தெரியல. நானும் சரி வந்துட்டு, அவர் கொஞ்சம் மூத்த ஊழியர்னால நான் சரி வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். கார் பார்த்தா காரும் அன்னைக்கு இல்லை. கார் அப்பா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சரி வேற யாருமே இல்லைனால கேபில் போக வேண்டிய சூழ்நிலை. இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ஒரு பிரயாணம். எல்லாம் அங்கே ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பியும் கேப் தான் புக் பண்ணோம். கேபு கிடச்சிது. அந்த கேபில் வந்துட்டு இருக்கும்போது அந்த கேபை ஓட்டுனவர் பெயர் வந்து அமீர். அவர் ஒரு முஸ்லீம் நண்பர். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன். சரி ஆண்டரை பற்றி கொஞ்சம் பேசுவோமேன்ட்டு கொஞ்சம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, அவர் கன்னியாகுமரியிலேருந்து வரேன், 2 மாதம் ஆகுது இந்த சென்னைக்கு வந்து. சரி எங்கே தங்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். உண்மையாகவே அவர் சொல்லும் போது என் கண்ணில் இருந்து கண்ணீரே வடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அர்ப்பணித்து வேலை செய்கிற ஒரு மனுஷனை முதல் தடவை இப்போ தான் நான் பார்க்குறேன். அவர் சொன்னார் எங்கே தங்குறீங்கன்னு கேட்டால் அவர் கண்ணீரோட சொன்னார், எனக்கு வீடு இல்லை பிரதர், இந்த கார் தான் எனக்கு வீடு, இந்த கார்லேயே தான் தங்குவேன். நைட்டு எங்கே சவாரி முடியுதோ, எங்கேயோ முடியும், அங்கேயே இடத்துல காரை போட்டு அங்கேயே தூங்குவேன். எங்கே குளிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். குளிக்கிறது எங்கெங்கே ஏர்போர்ட்டில் ட்ராப் வந்து ஏர்போர்ட்டில் அங்கே நிறுத்திட்டு அங்கே குளிக்கிறது, இல்லைன்னா பெட்ரோல் பங்க்கில் குளிப்பேன். சாப்பிடுகிறது எங்கன்னா டெய்லியும் ஹோட்டல் தான், எனக்கு வேறு வழி இல்லை. எங்கள் வீட்டில் அவ்வளோ குடும்பம் வியாதிப்பட்டு எங்கள் அப்பா மரண படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறார். 22 வயசு தான் ஆகுது. ஆனால் குடும்ப பாரத்தை தன்மேல் சுமந்து 3 பிள்ளைகள் அவங்க தம்பிங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் படிக்கிறதற்கு மருத்துவ செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே இந்த ஒரு மனுஷன் தான். 22 வயசு தான் ஆகுது. இரவும் பகலும் தூங்காம, ஒரு தங்குறதுக்கு கூட ஒரு நல்ல வீடு வாய்ப்பு இல்லாம, கார்லயே தூங்கிட்டு கார்லயே சாப்பிட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு எனக்கு காரை நிறுத்திட்டு காட்டினாரு. பின்னாடி பார்த்தா ட்ரெஸ் மூட்டை அப்படியே இருக்குது. அதை பார்க்கும் போது என் உள்ளம் உடைந்து போனது. நான் அவர்கிட்ட ஆண்டரை பற்றி சொல்லிட்டே அப்படியே வந்தேன். ஆண்டரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அவரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு முடியும் போது அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த மனுஷன் ஒரு காரியத்தை அழகாக சொன்னார். நான் கேட்டேன், ஏன்பா இப்படிலாம் பண்ணுறீங்க, உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்டேன். கஷ்டமாக தாங்க இருக்குது, ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு மனப்பூர்வம் ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க, அது எனக்கு போதுங்க அவன் சொன்னான். அர்ப்பணிச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஒரு மனுஷன் அன்னைக்கு நான் பார்த்தேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு அர்ப்பணிப்பு தேவை, ஒரு அர்ப்பணிப்பு தேவை. இன்னைக்கு அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்கிறது ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப எல்லாம் லகுவாக மாறிடுச்சு. எல்லாமே ஈஸியாக கிடைச்சனால இன்னைக்கு எல்லாம் ஈஸியாக ஆயிடுச்சு. அர்ப்பணிச்சு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு எல்லாம் ஈஸியாக மாறிடுச்சு. டக்குன்னு வரணும், ஒரு பாட்டெல்லாம் பாடணும், ஃபேமஸ் ஆகிடணும், 4 செல்ஃபி எடுக்கணும், ஃபேமஸ், முடிஞ்சிருச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா அடிக்கடி நான் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் கூப்பிட்டு சொல்லி அனுப்புவார். ஒரு நாளும் பெருமை மட்டும் உனக்குள்ளே வந்துடவே கூடாது மகனே. ஒரு வாட்டியும் சொல்லும் போது எனக்கு நான் பார்ப்பேன், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற, ஒரே கடுப்பாக இருக்குது. எனக்கு 22 வயசு ஆகுதுங்க, ஆனால் இன்னி வரைக்கும் எங்கள் அப்பாட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறேன். வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட பயங்கரமான திட்டு வாங்கிட்டு தான் வந்தேன். நான் என் சூட் கேஸ் இது உடஞ்சி போச்சு. எங்கள் அப்பா பயங்கரமான திட்டு காலையில். என்னடா இது காலையிலே இப்படி திட்டு. ஆனால் அப்படிலாம் நினைக்க தோணும். ஆனால் அது கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்கும் போது தோணும், அன்னைக்கு அந்த கொட்டின கொட்டு தான் எனக்கு இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறது. ஆமென்.
சபையில எல்லாம் சின்ன பிள்ளைங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. எவனோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான், நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி என்னை கூப்பிட்டு மண்டிலே கூட்டு வர, எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு அசிங்கமா இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிடும். என்ன இப்படிலாம் நடக்குதேன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் பார்க்கும்போது அந்த கொட்டின கொட்டு அடிக்கிற அடிதான் இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துல நினைக்க வச்சிருக்கிறது. ஆமென். அந்த அர்ப்பணிப்பு, தேவன் அந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல லீடர்ஷிப் கீழே இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆமென். ஒரு நல்ல மென்டர் கீழே இருக்கிறது ரொம்ப நல்லது. அது கேள்வி கேட்க தான் தோணும், என்ன இவருக்கு வேற வேலையே இல்லைன்னு கேள்வி கேட்க தான் தோணும். ஆனா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும் போது அந்த கொட்டின கொட்டு அடிச்ச அடி, அவர்கள் சொன்ன அந்த காரியங்கள்லாம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். என் வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. இன்னி வரைக்கும் எங்க அப்பா அடிப்பாரு. கேட்கும் போது ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல மென்டர்ஷிப் கீழே இருக்கிறனால தான் இன்னைக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதமா சத்தியத்தில் வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். அர்ப்பணித்து வாழ்ந்து பாருங்கள். எசேக்கியா வாழ்க்கையில நன்மை செய்தவர் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்வர், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். இரண்டாவது நான் என்ன சொன்னேன்? பொருத்தனையோடு கூடிய கண்ணீர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 11ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆமென். சத்தமா ஆமென். அண்ணல் அம்மாவை பற்றி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நான் பாடின முதல் பாடல் என் கொம்பை உயர்த்தினரே, அந்த வார்த்தையை சொன்னதே இந்த அம்மா தான். 2வது அதிகாரத்துல பாடுறாங்க, என் கொம்பை உயர்த்தின தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். அண்ணாளுடைய கணவன் எல்கானா 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒன்று பெனியாள், ஒன்று அன்னாள். பெனியாள் குழந்தைகள் இருந்தது, அன்னாள் மலடியாய் காணப்பட்டாள். இந்த கல்யாணம் ஆகிட்டு கவனிங்களேன், இந்த கல்யாணம் ஆகிட்டு ஒரு 9 மாசம் 10 மாசம் போனதுக்கு அப்புறம் சுற்றி இருக்கிறவர்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னப்பா நல்ல செய்தி யாரா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்கறது வழக்கம். ஒருவேளை அந்த குடும்பத்துல நல்ல செய்தி இல்லாம இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் மகனை காட்டிலும் அந்த பெண்மணிக்கு அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும், பெரிய வலியை ஏற்படுத்தும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அது உண்மைதானே? ஒரு பெரிய வலியை அது உண்டாக்கும். அண்ணாளுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன், அண்ணா கடைக்கு போகும்போதெல்லாம் கையை நெட்டி பேசியிருப்பாங்க. குழந்தை இல்லாதவ போறா பாரு, இவளுக்கு என்ன காசு எடுத்துட்டு கடைக்கு வந்துட்டா. அண்ணாளுக்குள்ள இருந்த அந்த வேதனை, அந்த பாரம். ஏன் வீட்டுல பெண்ணியால் குழந்தைய தூக்கி விளையாடும் போதே அண்ணாளுக்கு அவ்வளோ பாரம் இருந்திருக்கும். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு அழுதுருப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல முட்டி மோதி அழுதுருப்பா, உடைஞ்சு போயிருப்பா அண்ணாள். அந்த இடத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு, அண்ணாளுடைய கர்ப்பத்தை கர்த்தரே அடைத்து வைத்திருந்தாராம். அதனாலதான் நான் சொன்னேன், சில நேரத்தில் ஆண்டவர் பண்ணுகிற காரியத்தை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகளும் நினைவுகள் அல்ல. சின்ன மூலையில சின்ன காரியத்தை தான் யோசிக்க முடியும். கர்த்தரே அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அதனால் எல்கானார் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அண்ணாளுக்கு தந்தாங்க. அவன் சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம ஆசீர்வாத கர்ப்பங்களை அடைக்கிறதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில நேரத்தில் ஆண்டவர் கர்ப்பங்களை அடைப்பார். ஆமென். ஆசீர்வாத கதவு மூடப்பட்டுருச்சுன்னா சோர்ந்து போய் உட்கார்ந்து அழுதுறாதீங்க. ஆண்டவர் அதிலும் பெரிதான கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். ஒரு நல்ல காரியம் தடைப்பட்டுருச்சுன்னா சோர்ந்து போய் முடங்கிடாதீங்க. கர்த்தர் அதிலும் பெரிதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனா அது வரைக்கும் அம்மாவுடைய வாழ்க்கையில இருந்த போராட்டம், பிரச்சனை, உபத்திரவம், கேவலமா பேசிருப்பாங்க உங்களை பார்த்து. எல்கானா அண்ணால தேற்றுறார், ஏமா 10
பிள்ளைக்கு நான் ஒருத்தர் சமமா இருக்கிறது உனக்கு போதாதான் கேட்கும் போது கூட அந்த அளவுக்கு அண்ணால கம்ஃபர்ட் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு பாரம். நெருக்கப்படுகிற நேரத்தில் ஒரு நாள் அண்ணால் தேவ சமூகத்தில் நின்று, தேவ சமூகத்தில் ஒரு நாள் அர்ப்பணித்து முட்டி போட்டு சத்தம் போட்டு கூட அந்த அம்மா அழுவே இல்லை. வாயை கொஞ்சம் தூரம் முணுமுணுத்துட்டு. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள போயிருக்கிறீங்க? பிரச்சனை தலைக்கு மேலே எழும்பும் போது, மன பாரம் ஃபுல்லா சூழ்ந்து இருக்கும் போது நம்மளால சத்தம் போட்டு ஓட அழுவ முடியாது. கண்ணீர் மாத்திரம் ஓரத்துல வழிந்து கொண்டிருக்கும். வார்த்தையை முணுமுணுத்துட்டே இருக்கும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்திருக்குது? நிறைய பேருக்கு அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள போயிருக்கிறோம். பாரம் தாங்க முடியாத நேரத்துல மெதுவா வாயை முணுமுணுத்துட்டு கண்ணீர் மாத்திரம் வடிஞ்சு கொண்டு இருக்கும். ஆனால் அப்படிதான் அந்த ஆலயத்துல ஓரமா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏலி இப்போ அதை பார்த்துட்டு, குடிச்சிட்டுலாம் சபைக்கு வந்து உக்காந்துட்டு இருக்கிறிய மணி, இப்படிலாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் குடிச்சிட்டுலாம் சமூகத்துக்கு வரல, என் கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமா இருக்கிறனாலதான் இங்க வந்து வாயை திறந்து சத்தம் போட்டு கூட அழுவாம நான் முணுமுணுத்துட்டு இருக்கிறேன். அப்போ ஏலி அந்த அம்மா ஷோல்டர்ல தட்டி கொடுத்து சொல்லியிருப்பாரு, தேவ வார்த்தை அண்ணாளுக்கு ஏலி மூலமாக வந்தது. என்ன வார்த்தை தெரியுமா? நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தை கர்த்தர் உனக்கு நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென். அதுக்கப்புறம் அண்ணாளுடைய முகம் துக்க முகமாக காணப்படவில்லைன்னு பைபிள் சொல்லுது. இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாளுக்கு அண்ணாள் கேட்டது ஒண்ணு, ஆண்டவர் கொடுத்தது ஒண்ணு இல்ல. அண்ணாள் கேட்டது போலவே அண்ணாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆண்டவர் அவர் தலையை உயர்த்தி வைத்தார். அதனாலதான் அந்த அம்மா பாடுறாங்க, வெட்கப்பட்ட இடத்துல என் கொம்பை நீங்க உயர்த்தி வச்சிட்டீங்கப்பா. அவன் இந்த காரியம் சும்மா நடக்கலங்க. உமது அடியாளை நினைச்சருளி ஒரு ஆண் குழந்தையை நீர் கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும் நாள் வரையந்தும் உங்க சமூகத்தில் நான் வைப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணனால ஆண்டவர் இந்த குழந்தையை கொடுத்தார். நம்மளும் நிறைய பொருத்தனைகள் எடுத்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் பொருத்தனை எடுக்குது வழக்கம்? நம்மளாம் எப்ப தெரியுமா பொருத்தனை எடுப்போம்? 12 மணி நியூ இயர் சர்வீஸ் பாஸ்டர் சொன்னார்னா 12 மணிக்கு தூக்கத்துல இருந்து எழும்பி அடிச்சு பிடிச்சி எழும்பி 12 மணிக்கு எல்லாம் அட்டென்ஷன்ல நின்று பாதி தூக்கத்திலே, ஆண்டவரே நாளிலிருந்து நான் ஒழுங்கா சபைக்கு வருவேன், ஒழுங்கா கத்திருக்கின்ற நான் கொடுப்பேன், அதிகாலை 5 மணிக்கு எழுந்து நான் ஜெபம் பண்ணுவேன். எப்போ நியூ இயர் சர்வீஸ் முடிகிறதே 2 மணிக்கு தான். 5 மணிக்கு உங்க எழுந்து வாங்கலாம். நம்ம சொல்றது அப்படிதான். 5 மணிக்கே நான் எழுந்து ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு சர்ச் 2 மணிக்கு முடியும். இங்க இருந்து போறதுக்கு 2, 3, 4 கூட ஆகும் சில நேரத்துல. 5 மணிக்கு இவர் எழுந்து ஜெபம் பண்ணுவார். காலங்காலத்துல 10 மணிக்கு எழும்புறது. அன்னைக்கு எடுத்த பொறுத்துன்னு அவ்வளவுதான். அன்னையோட வேஸ்ட் பேப்பர்ல சைன் போட்ட மாதிரி முடிஞ்சிருச்சு. நம்ம எடுக்கிற பொருத்தனெல்லாம் இன்னைக்கு இப்படிதான் மாறிட்டு இருக்குது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற 2வது காரியம், ஒரு பொருத்தனை உள்ள இருதயத்தை வருது பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பொருத்தனை உள்ள இருதயம் தேவை. சாதாரண பொருத்தனை இல்லை. கர்த்தருக்கா எடுத்துட்டீங்க, தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா செய்து முடிக்கணும். 3வது நான் சொன்னேன், மறுரூபமாக்குகிற கண்ணீர். நான் அந்த வீடுக்காரத்தை சொன்னேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப ஆண்டவர் ஒரு அழகான ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. Thank you Jesus. சொத்து சுகம் இருந்தாலும் வீடு நிலம் இருந்தாலும் உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா.
அபிஷேகம் செய்கின்றீர். தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றீர். கிருப தந்தவரே நன்றி ஐயா. என்ன உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. கண்ணீரை துடைச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க. கண்ணீரை துடைச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க. சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா. என்ன அணைத்து கொண்டவரே. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். அறிக்கை பண்ணுங்க. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருப மட்டும் துறவாகதரனலா. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். கர்த்தர் நம்மை நினைவாக இருக்கிறார். ஒரு அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அர்ப்பணிப்புள்ள சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு பொருத்தனை உள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். சத்தமர் ஆமென். மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். மறுரூபமாக்கின கண்ணீர். மறுரூபம், ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த மூன்றாவது, எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த பேதுரு தான். ஏன்னா இந்த பேதுரு மற்றவங்களை போல இல்ல, கொஞ்சம் வித்தியாசமானவர். எல்லாவற்றிலும் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பார். நம்ம பாஷையில சொல்லணும்னா கொஞ்சம் முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை கடகடன்னு செய்து முடின்னு சொல்றதுக்குள்ளே செய்து முடிச்சிருப்பார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. என்னென்னமோ சொல்றாங்கப்பா, என்ன தீர்க்கதரிசின்றாங்க, எனக்கு சில பேர் என்னை எலியான்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. பேதுரு மட்டும் எழும்பி சொன்னா, நீர் தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது நீயே சொல்லல, தேவ ஆவியானவர் மூலமா இது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அவார்டு அந்த நேரத்துல கொடுத்து சொன்னாரு. பேதுரு, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் இதை மேற்கொள்வதில்லை. ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அப்பதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பேதுருக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ சொல்லி முடிச்சுட்டு அந்த வசனம்லாம் கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, என்ன இப்படி கொலை செய்வாங்க, என்னை கொண்டு போய் என்னை அடிப்பாங்க, என்னை காரி துப்புவாங்க, ஆனா 3 நாளுக்கு அப்புறம் நான் உயிர் தேர்ந்துருவேன் சொல்லும் போது எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க. இந்த பேதுரு, நான் நினைக்கிறேன், பாஸ்டர் நீங்க இப்படிலாம் பேசுறது எனக்கு சரியில்லை, கொஞ்சம் ஓரமா வாங்க, நான் கூப்பிட்டு போயிட்டு இப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன், யாரை கேட்டு நீங்க இப்படிலாம் ஐடியா பண்ணிருக்கீங்க, இப்படிலாம் நடக்கவே விட மாட்டேன்னு சொல்லும் போது அப்போதான் அப்ரிசியேஷன் கொடுத்து உயர்த்தி வைத்தவர் பேதுரு உடனே திட்டு வாங்குறாரு. அப்பாலே போட சாத்தானே. ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து ஆண்டவர் பிடிச்சிருச்சு. எல்லாரும் சும்மா இருந்தாங்க. ஆனா அந்த பேதுரு மட்டும் பாத்தீங்கன்னா இருக்கிற கத்தி எடுத்து ஓங்கி ஒருத்தர் காதை வெட்டிட்டார். இப்படி பயங்கரமான துருதுருவான ஆளுதான் இந்த பேதுரு. பயங்கர துருதுருவான ஆளு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு. பேதுரு சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு பேதுருவை கூப்பிட்டீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, சேவல் கூவுறதுக்கு 3 தடவை முன்னாடி நீ என்ன மறுதளிச்சிருவ அப்படின்னு சொல்லும் போது அப்போ கூட பேதுரு சும்மா இல்லை, ஆண்டவரே யாரு போனாலும் நிச்சயமா நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்க வேணா பாருங்கன்னு ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணாரு. ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா எல்லாரும் போயிடுவாங்க, நீயும் போயிடுவ, நீ வேணா பாருனா. இல்ல ஆண்டவர், யார் போனாலும் நான் மரிக்கும் போது கூட உங்களோடு சேர்ந்து மரிப்பேனே தவிர உங்களை ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன்.
ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்து விட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஆண்டவர் பிடிச்சிட்டாங்க. பேதுரு பின்னாடி போயிட்டு இருக்கிறாரு. முதல்ல ஒரு அம்மா பேதுருவை பார்த்துடுச்சு. அந்த அம்மா பேதுருவை பார்த்து சொல்லுது, ஏல நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இருந்தவன் தானே நீ? அப்போ பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவா? அவர் யாருங்க? அவர் எனக்கு யாருன்னு தெரியாது. நீங்க யாரை சொல்றீங்க நீங்க? ஓகே, ஒரு வாட்டி முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வாட்டி கொஞ்ச தூரம் உள்ள போனா அங்க காவலர்கள் எல்லாரும் காரியங்களை ஆயத்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல ஒருத்தன் பார்த்துட்டு பேதுரை பார்த்த உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. பேதுரை பார்த்து சொல்றான், எல்லாரையும் கூப்பிட்டு அங்க திரும்பி பார்த்து சொல்றான், இவர் பேதுரு ஒரு ஆண்டவர் கூட இருந்தவர் தானே? பேதுரு கூப்பிட்டு சொல்றாங்க, நான் உங்களை ஆண்டவர் கூட பார்த்துருக்கிறேனே. பேதுரு சொன்ன காரியம், இயேசு கிறிஸ்து எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா, ஏன் திருப்பி அதே நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க? மூணாவது வாட்டி போகும்போது திருப்பி ஒரு அம்மா பார்த்துச்சான், பேதுரு நீங்க இயேசு கிறிஸ்துவோட இருந்தவர் தானே? வேதத்துல அழகா எழுதியிருக்குது, பேதுரு சத்தியம் பண்ணி சபிக்க தொடங்கினான். இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. கூடவே இருந்து கூடவே ஆசீர்வாதத்தை பார்த்தவன், கூடவே அற்புதத்தை பார்த்தவன், கூடவே ஊழியம் செஞ்சவன் இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டா இப்ப எனக்கு தெரியல சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் மரிச்சிட்டாரு. 3ஆவது நாள் உயிர் தெழுந்துட்டார். இப்போ பேதுருவை சந்திக்க வருகிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பேதுரு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பேதுரு ஒரு ஓரமா கூட்டிட்டு போயிட்டு முதல்ல ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, இவங்க எல்லாரும் காட்டிலும் நீ என்ன உண்மையை நேசிக்கிறியா பேதுரு? பேதுரு முதல் தடவை சொல்லியிருப்பான், ஆண்டவரே நான் உண்மையை நேசிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் பேச்செல்லாம் போயிருந்திருக்கும். ரெண்டாவது வாட்டி ஆண்டவர் கேட்கிறாரு பேதுருவை பார்த்து, இவங்க எல்லாரும் காட்டிலும் உண்மையை நீ நேசிக்கிறியா? பேதுரு சொல்லியிருப்பான், உண்மையை நேசிக்கிற ஆண்டவரே, அது உங்களுக்கு தெரியும். 3ஆவது வாட்டி ஆண்டவர் கேட்கிறாரு திருப்பியும், இவங்க எல்லாரும் காட்டிலும் உண்மையான நேசிக்கிறியா பேதுரு? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு, பீட்டர் காட் ஹர்ட் அப்படின்னு போட்டிருக்கு, மனசுல குத்தப்பட்டான். ஒரு 3 வாட்டி இப்போ உங்களை நேசிக்கிறவங்க உங்களை பார்த்து நீ உண்மையை நேசிக்கிறியா, எனக்கு உண்மையை நேசிக்கிறியா, உண்மைதான் சொல்றியா? 3 வாட்டி கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 3ஆவது வாட்டி பேதுரு ஆண்டவர் பார்த்து கேட்கும்போது பேதுருக்கு மனசு குத்தப்பட்டுதான். பேதுரு அந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா சொல்லதுக்கு அப்புறம் ஆண்டவர் 4ஆவது வாட்டி நீ திருப்பி நேசிக்கிறேன்னு ஆண்டவர் கேட்கல. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறார், மறுரூபமாக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். இன்றைக்கும் அதே சத்தம் இந்த ஜெனரேஷனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரும் காட்டிலும் நீங்க என்ன உண்மையை நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு உண்மையை நேசிக்கிறோம்? அவரை நேசிக்கிறோம்னு சொல்றதுக்கு உண்மையான காரியம் என்ன தெரியுமா? கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை உண்மையாய் கை கொண்டு நடக்கிறோமா? நேசிக்கிறோன்னு வாயை திறந்து சொல்லிடலாம். ஆண்டவர் அதனால தான் ஒருத்தவங்களை பார்த்து சொன்னார், இவர்கள் என்னை வாயை திறந்து மட்டும் தான் பாடிட்டு இருக்கிறாங்க, ஆனா இருதயம்லாம் என்னை விட்டு எங்கேயோ தூரம் கிடக்கு. இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்டதான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஏதோ ஆண்டவரை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆராதிக்கிறோம், ஒரு 20 நிமிஷம் மெசேஜ் கேட்கிறோம், ஒரு காணிக்கை போட்டு போயிடுறோம். ஆனா இருதயம் ஆண்டவரோட இருக்குதா? இந்த 3ஆவது காரியத்தை இந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன காரியம்? ஒரு மறுரூபம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே எழுமணி எப்பமாடாமோ. Thank you Jesus. என் அலைச்சல்களை தேவரீர் நீர் இருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை உடைய தூரத்தில் நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. உடைய கணக்கில் எல்லாவற்றையும் நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை உள்ளம் உடைக்கப்பட்டு அவமானத்தோடு என் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத பாரத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை தேவ சித்தத்தில் இருக்கும் போது வருகிற கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வழியை ஒருவேளை அநேகர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் ஏன் இன்னும் தாமதப்படுத்துறாருன்னு தெரியல. ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை உள்ளம் உடைக்கப்பட்டு அவமானத்தோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா எல்லாத்துக்கும் மேல முக்கியம் என்ன தெரியுமா? இந்த சொல்லப்பட்ட 3 குறிப்புகள் ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பொருத்தனை உள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3வது
மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் என்னோடு பேசினாருன்னு சொல்றவங்க மாத்திரம், எனக்காக கர்த்தர் பேசியிருக்கிறார், என் கண்ணீரை நிச்சயமாக, என் புலம்பலை நிச்சயமாக மாற்றுவார், நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன், ஒரு பொருத்தனை எடுக்க விரும்புகிறேன், என் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படணும், கர்த்தர் இன்னைக்கு என்னோடு பேசினாருன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். நீங்கள் போற பாதை, வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். தேங்க்யூ ஜீசஸ். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், பலன் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அலைச்சல்களை நீர் அறிந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தங்கள் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற அத்தனை உள்ளங்களிலும் தேவ சமாதானம் இப்போதே வல்லமையாய் இறங்கட்டும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்லன்னு சொன்னீங்களேப்பா. அந்த குடும்பத்தில், அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ சமாதானம் அவர்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். அவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம், புலம்பல்கள் எல்லாம் களிப்பாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய அலைச்சல்களை, கண்ணீரை எல்லாவற்றையும் நீர் துருத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை கர்த்தர் நீங்க தாங்க ஆண்டவரே, ஒரு பொருத்தனை உள்ள வாழ்க்கையை தாங்க, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை, உமக்காக வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் நாங்கள் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி எங்க வாழ்க்கையில அதன்படி நடக்க எங்களுக்கு நாங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கிருபையின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.